பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு வார்த்தை என்கிற பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரைக்கும் மார்த்தாள் மரியாளின் சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். வீட்டிற்குள் அழைக்கிறது மார்த்தாளாய் இருந்தாலும் மரியாளை குறித்து தான் இயேசு மேன்மையாய் சொல்லுகிறார். ஏனென்றால் நம் தேவைகள் அநேகமாய் இருக்க இயேசு இப்பொழுது அவர் சொல்லுகிறார் 42ஆம் வசனத்தில், தேவையானது ஒன்றே என்று. அந்த ஒன்று நம்மை விட்டு எந்த நிலைமையிலும் எடுபடாது. அது எது என்றால் அவருடைய வசனமே அல்லது வார்த்தையே. அதுவே நம் பங்காய் இருக்க வேண்டும். இந்த நாளில் உலகத்தால் கிடைக்கும் சொத்து அல்லது பங்கு ஒரு நாள் அழியும். கர்த்தருடைய வார்த்தை அழியாது. எனவே நாம் விசுவாசிப்போம். தேவனுடைய வார்த்தையை நம்பி அழியாத பங்கை நாம் சுகந்தரிப்போம். ஆமென், ஆமென்.